இன்னொரு லாங் வீடியோவோட தாங்க வந்திருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த அடை தோசை வெறும் பருப்புகளை மட்டும் வச்சு செஞ்சுருந்தேன். நல்லா கிறிஸ்பியாக ஹெல்த்தியான தோசை. ரஜினி சுரேஷ் அப்படிங்கிறவங்க வந்து ரெசிபி ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நாம் ஆல்ரெடி வந்து ஒரு சின்னதாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த பிஸ்னஸ்க்காக கொஞ்சம் அலைஞ்சிட்டு இருந்ததுனால வீடியோ எடிட்டிங் பண்ண டிலே ஆயிடுச்சுங்க. சாரி ஃபார் தட். அந்த தோசை எப்படி பண்ண அப்படிங்கிற ரெசிபி தாங்க இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னாச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் வீடியோ ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன். அதனால் வந்து அந்த மெஷர் பண்ண வீடியோஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஒரு கப் காமிச்சேங்களா, அந்த கப்பில் தான் நான் வந்து எல்லாமே அரை அரை கப் எடுத்திருக்கேன். இந்த கப்பில் துவரம்பருப்பு அரை கப்பு, கடலைப்பருப்பு அரை கப்பு, பச்சைப்பயிறு அரை கப்பு, கொள்ளு அரை கப் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா வந்து இது உளுந்து. உங்களுக்கு இந்த மாதிரி பியூர் காட்டன் நைட்டிஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இது பண்ணுங்கள். அதில் வந்து கேட்லாகே இருக்கும், அதுலேயே நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கலாம் என்ன ப்ராடக்ட் வேணும் அப்படிங்கிறத. மட்டும் அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கும் அரை கப்புக்கும் சென்ட்ரலில் இருக்க மாதிரி தாங்க எடுத்தேன். அதுக்கப்புறமா வெந்தயம் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். இதெல்லாம் வந்துட்டு தண்ணி ஊற்றி 2-3 வாட்டி கழுவி எடுத்துக்கலாங்க. இந்த கழுவுற தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை ஒரு இதில் ஃபில் பண்ணி வச்சு அப்படியே எடுத்து நீங்கள் வீட்டில் செடி வளர்த்துனீங்க அப்படின்னா அதுக்கு ஊற்றிடுங்க. நல்லா ஹெல்த்தியாக வளரும் செடிகளும். இது கூட நீங்கள் வந்து இன்னும் இந்த கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல் அது எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சம் அவசரமாக செஞ்சதுனால அதெல்லாம் போடாமல் விட்டுட்டேன். இவ்வளோதான் போட்டிருக்கேன். ஏன்னா இது நான் வந்து 2 பேருக்கு தான் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து ஒரு 2 நாளைக்கு ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நான் இதில் காட்டியிருக்க அளவு எடுத்தீங்க அப்படின்னா 2 பேருக்கு 2 நாள் தாராளமாக சாப்பிட்லாங்க. நல்லா ஒரு 2-3 வாட்டி கழிஞ்சிட்டு இதை தண்ணியை கீழே ஊற்றிட்டு வேறு தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், ஊற வச்சிடலாங்க. இது ஒரு 4-5 மணி நேரமாட்டம் ஊறிடுச்சுங்க. அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துட்டேன். நான் கம்மியாக போட்டிருக்கிறதுனால மிக்சியிலேயே போட்டு அரைச்சிக்கிறேன். இது வந்து நல்லா பொங்கி வரணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க. அண்ட் வந்து அரிசி மாவாட்டுற மாதிரி ரொம்ப நேரமும் எடுக்காது. டக்குன்னு போட்டோன்னா ஒரு 1 மினிட்லேயே மாவாயிருங்க. இது போட்டுட்டு நான் லைட்டாக மட்டும் இது கூட உப்பு கொஞ்சமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஒரு 1/4 டம்ளருக்கும் கம்மியாக தண்ணி ஊற்றிக்கிறேங்க. ஊற்றிட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் கம்மியாக தான் அரைக்கிறேங்கிறதுனால மிக்சிலேயே போட்டுக்கிறேன். இதுவே நீங்கள் கொஞ்சம் அதிகமாக அரைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிரைண்டரில் கூட போட்டுக்கோங்க. எனக்கு மிக்சியே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா கிரைண்டர் கழுவுற நேரத்துக்குள்ளேயே இதை நான் அரைச்சி முடிச்சிடுவேன். அதனால நான் வந்து மிக்சிலேயே போட்டு அரைச்சிக்கிறேங்க. அதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு செகண்ட் பேட்சையும் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் எடுத்துருக்கிற குவான்டிட்டி வந்து 2 வாட்டி அரைச்சிருக்கேங்க. அவ்வளோதான். 2 வாட்டி அரைச்சிட்டு எடுத்து வேறையில் மாற்றிட்டு அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்து கை வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா கலக்கிக்கலாம். அந்த உப்பு கரையிற அளவுக்கு கலக்கிட்டு அதுக்கப்புறம் மூடி வச்சிடலாங்க. இது வந்து புளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நம்ம இப்படி கலக்கிறோம்ல, கலக்கின உடனேயே நம்ம சுட்டுக்கலாங்க. இது நல்லா அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டு. ப்ளஸ் வந்து ஹெல்தியானதும் கூட. எல்லாமே பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே ப்ரோட்டீனாக தான் இருக்கும். ஸோ டயட்டில் இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதையே இப்போ செஞ்சுருக்கேன். இப்போ எனக்கு வந்து இட்லி மாவு வந்து ஒரு 2-3 கரண்டி அளவுக்கு மிச்சமாக இருந்துச்சுங்க பழசு. அதையே நான் வந்து இது கூட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு கெட்டியாக தான் ஊற்ற போகிறேன். இது கூட தண்ணி எதுவும் பெருசாக நான் ஆட் பண்ண போகிறதே கிடையாதுங்க. நான் தோசை ஊற்றும் போது எடுத்து பார்த்தீங்கன்னாவே தெரியும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தோசை ஊற்றுறேன் பாருங்கள். நல்லா மாவு வந்து ரொம்பவே கெட்டியாக தான் எடுத்திருக்கேன். அதை வந்து நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்கும் போது லேசாக வந்துடும். அப்போ வந்து தோசையும் நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சுங்க. இது டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்குது. ப்ளஸ் வந்து ஒரு 2 தோசை சாப்பிட்டோம்னாலே வயிறு ஒரு 3/4 வாசிக்கு மேலே வயிறு ஃபில் ஆயிருங்க. இதுக்கு நார்மலாக சட்னி குழம்பு ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் ஒரு மிளகா தக்காளி போட்டு ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதை சும்மாவே கூட சாப்பிட்டுக்கலாங்க. அவ்வளோ இதாக தான் இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நார்மல் தோசையை விட இது வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் சாப்பிட்டாலே வயிறும் நல்லா ஃபில் ஆயிருங்க. ரொம்ப நேரத்துக்கு பசிக்காமையும் இருக்கும். இப்போ நார்மலாக தோசை சாப்பிட்டோன்னா ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் இருக்குங்கள. இந்த தோசை வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. நான் ரெகுலராக தான் சாப்பிட்ருக்கேன். இது நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த தோசை வந்து சுகர் பேஷண்ட்ஸோடு அதிகமாக சாப்பிட்லாங்க. அப்புறம் டயட்டில் இருக்கவங்களும் நல்லா எடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து
இதில் வந்து புரதச்சத்து, நார்ச்சத்து இந்த மாதிரி தான் இருக்குது. லைக் ப்ரோட்டீன் இந்த மாதிரி தாங்க இருக்குது. அதனால இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட, டைஜஷனும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நார்மல் தோசை மாதிரியே நல்லா கிறிஸ்பியாகவும் வந்திருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் எனக்கு தெரியப்படுத்துங்க. இனி நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.